அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ன்ற டிவைஸ். இது ரீசெண்டாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் இது நார்மலாக ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க். ஒரு கேபினெட்னு வச்சிருக்கேன்னா அந்த கேபினெட்டுக்குள்ள இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். இது லேப்டாப் ஹார்ட் டிஸ்க். இந்த சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நான் சிஸ்டம்குள்ளே இந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கை மாட்டிக்கலாமா சார்னா மாட்டிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அதே இது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேப்டாப்புக்குள்ளே போய் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கை மாட்ட முடியுமான்னு மாட்டாது, ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால் மாட்ட முடியாது. பட் கனெக்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்கும் சரி, இந்த ஹார்ட் டிஸ்க்கும் சரி, இந்த மாட்டக்கூடிய கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டராக இருந்தாலும் சரி, சாட்டா கனெக்டராக இருந்தாலும் சரி, இந்த 2 ஹார்ட் டிஸ்க்லையுமே சேமாக இருக்கும். இந்த சாட்டா பின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதான் சாட்டா கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மதர் போர்ட்லேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் தான். இந்த கேபிளை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த போர்டில் இந்த நான் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே இது நான் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்லையும் சிபியூக்குள்ளே மாட்டக்கூடிய பெரிய ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, அதிலையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே இந்த போர்ட்டு சேரும். ஸோ இது ஹார்ட் டிஸ்க்கு. இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கை விட அட்வான்ஸாக வந்தது தான் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். 250 GB எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு ஃபாக்ஸின் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் போர்ட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த சேம் போர்ட்டில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கனெக்டர் மூலமாக நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் ஒரு கேபினெட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா மதர் போர்டில் இந்த மதர் போர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சாட்டா கேபிள் மூலமாக பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கும் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்ன்றது ஸ்பீடு பர்பஸ்க்காக பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை விட எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தளவுக்கு உள்ள சிடி மாதிரி மீடியா மோட்டார் ஹெட்டு எல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் அது எதுவுமே கிடையாது. ஒரு ஐசிஸ் மட்டும்தான் உள்ள போர்டு. அந்த கேபிள் இந்த பேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா சர்க்யூட் மட்டும் தான் இருக்கும். வேறு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு டிவைஸ். இப்போ ரீசெண்டாக பயங்கர மூவிங்கில் இருக்கிறது இதுதான். இதையும் தாண்டி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக NVMe ஹார்ட் டிஸ்க்னு ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் இந்த மதர் போர்டில் இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த போர்ட்டில் பென் ரேம் மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக் இதில் கனெக்ட் பண்ணி இதில் ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. NVMe ஹார்ட் டிஸ்க் மாட்டக்கூடிய அட்வான்ஸ்டு மதர் போர்டு தான் நம்ம வச்சிருக்கிறது.